ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே புதன் பகவானும் சூரிய பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்னி ராசியிலே சுக்கிர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவான் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சிம்ம ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி சிம்ம ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி கன்னி ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மகர ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ராசியை குரு பகவான் பார்வையிடுவதாலும் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கலிலே எச்சரிக்கை தேவை. குடும்பத்திலும் வெளிவட்டாரங்களிலும் பேசும்போது கவனமாக பேசுவது மிகவும் நல்லது. இல்லையில் உங்கள் பேச்சே உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தைரிய வீரியஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதார மேம்படும். சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் தாயாருக்கு உங்களுக்கும் இடையே மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாயாருடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. சிலர் தாயாருக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்கும் போது ஒன்றுக்கு பல முறை யோசித்து குடும்ப உறுப்பினருடன் கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பு. உறவினருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் சிலருக்கு கிடைக்கும். சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். காது குத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் கூடுதலான முன்னேற்றம் உண்டு. புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கூடுதலான வருவாயை பெறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கூடுதலான வருவாயை பெறுவார்கள். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சாது சன்னியாசிகள், குருமார்களை சிலர் சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனையில் இருந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். களத்திர ஸ்தானத்திலே களத்திர ஸ்தானாதிபதி சந்திர பகவான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அவருடன் புதன் பகவானும் பயணம் செய்வதாலும் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயிர் இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். இருந்த போதிலும் தேவையில்லாமல் அடுத்தவள் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்து
எடுத்துக் கொள்வது நல்லது. அடுத்தவருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பாக்கியஸ்தானத்திலே சுக்கிர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலம் கனிந்து வருகின்றது. முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தில் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் பயணம் செய்ய இருப்பதால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். சிலருக்கு தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் கிடைக்கும். சிலருக்கு பெண்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே கூடுதலான வருவாயை பெற முடியும். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி குரு பகவான் குரு புண்ணியஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் விரயஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.